இதுக்கு பக்கத்தில் பார்க் இருக்குன்னு மயானத்துக்கு பக்கத்தில், அதாவது இங்கே அப்படித்தான். எல்லாருக்கும் வணக்கம், நான் திரு. எவ்வளோ கிளியராக கேட்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று போட்ட காணொளி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே நான் பாருங்க, நான் எங்கே ஏறி இருக்கேன்னு, நான் எதுக்காக ஏறி இருக்கேன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலி பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மூக்கத்தையும் தரும்னு சொல்லிக்கொண்டு ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்லிவிட்டு இது ஒரு ஷார்ட் காணொலியாக தான் இருக்க போகுது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி காணொலி எடுக்கிற பிளானே இருக்குல்ல. இன்றைக்கி வந்து என்னோடய டாக்டரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் பார்க்குக்கு வந்தது. ஸ்கூல் லீவு. ஆனால் வந்த இடத்துல சரி ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தானேன்னு காணொலி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் போகிறேங்க இது என்னன்னு. இந்த விஷயம் தான் எனக்கு காணொலி எடுக்க தூண்டிச்சு. பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் பார்க் இருக்குன்னு மயானத்துக்கு பக்கத்தில், அதாவது இங்கே அப்படித்தான். யா வாரேன். ஸோ இங்கே பாருங்கள் மயானத்தை பாருங்கள். இது வந்து யாரோட மயானம்னா யூசர்கிட்ட மயானம். சரியா, நான் பேசுகிறது கிளியராக கேட்குதான்னு தெரியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் மைக்கு கொண்டு வரல. வேலை நான் பார்த்து வச்சுருக்கேன், தேவையில்லாமல் ஏறிட்டேன். இப்போ இறங்கணும். அதை எப்படின்னா காட்டுறேன் பாருங்க. தெரியுதா பாருங்க, இதை வச்சுதான் நான் இப்போ இறங்கணும். அம்மா இறங்கலாமா? இறங்கிட்டு பார்ப்போம். சரியா, ஏன்னா ஃபோனில் கையை வச்சுக்கிட்டு இறங்குறது கஷ்டமாக இருக்குது. வீடியோ எடுக்கிற பிளான் இருக்கையில் டாக்டரோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்னு தான் வந்தேன். ஆனால் வந்த இடத்துல அது சுவாரஸ்யமாக இருந்துச்சு, அதான் காட்டலானே. நான் இங்கே தான் யூசர்கிட்ட மயானம் இருக்குது. இப்போ வந்து இவங்களை நான் ஆட்டணும் பாருங்கள் எப்படி படுத்துருக்கான்னு. இது நான் ஆட்டிக்கிட்டே இருக்கணும். என்ன குட்டி காணுமா? இருங்க உயரமா போயிட்டு அது படுக்கும் போது எப்படி இருக்கும்னா என்னன்னு சொல்றது, தலை கொஞ்சம் சுத்தும். சரியா, தலை சுத்திக்கிட்டு இருக்கோம். என்ன குட்டி ஹார்ட்டுக்கு நோவுதா? ஓகே 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 கட் பண்ணுறேன். சீ நிப்பாட்டுறேன். ஹார்ட்டுக்கு நோவுதாயினும். ஓகே, இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே. ஸோ எல்லோரும் வந்து பார்க்கில் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போகும்போது உங்களுக்கு காட்டுற சுவாரஸ்யமான பூக்கள் எல்லாம் பூத்துருக்கு. அதான் இப்போ பேசுகிறது கேட்குதான்னு எனக்கு தெரியல. காரணம் என்னென்னா, காணொலி எடுக்கிற பிளானில் வரல, அதனால தான் மைக்கும் கொண்டு வரல, கேமராவும் கொண்டு வரல. இப்போ ஃபோனு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். காணுமா? ஓகேயா, ஓகே. இப்போ கேமரா வந்து நான் ஒப்படைச்சிட்டேன். யார்கிட்ட? உங்ககிட்ட. அம்மா இல்லைங்க, நீங்கள் ஆட்டுங்க, நான் செய்கிறேன். அது கேமரா பிடிங்க நீங்கள். ஸோ வண்ண மயில் ஏறும் ஏன் தங்க வடிவேலும். அதே நானும் ஆடிக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமாக தான் இருக்குது ஆக்சுவலி. அண்ட் இந்த பூக்கள் எல்லாம் பூத்து இருக்கும் போது நல்லா தான் இருக்குது பார்க்குங்க. பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன்னா இல்லையா தெரியாது, பட் இன்னொரு 2 வீக்ஸ் ஒரு பெரிய ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஃப்ளைட்ஸ்னால தான். எந்த நாடுன்னு ஒரு கெஸ் பண்ணுங்க, எந்த நாடு நான் சொல்கிறேன்னு. ஃப்ளைட்ஸ் வந்து நார்மலாக பறக்கும்னா எங்களோட ட்ரிப் கண்டிப்பாக நடைபெறும். ஃப்ளைட் வந்து பறக்காட்டிக்கு ட்ரிப் நடைபெறாது. ஆனால் இப்போத்த காலத்தில் இப்போத்த சூழ்நிலை நான் கால் பண்ணி கேட்டேன் ரைசிபீரோக்கு, அதாவது ட்ராவல்ஸுக்கு நான் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நாளைக்கே ஃப்ளைட் பறக்குமா தெரியாது சிஸ்டர், ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்டு. அப்படி போய்கிட்டு இருக்கு நிலைமை. சந்தோஷமாக பிளான் பண்ணதெல்லாம் இப்போ வந்து கேன்சல் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் நான் இன்னும் கேன்சல் பண்ணலை. ஓப்பனாக சொல்ல போனால் கேன்சல் பண்ணலை, வெயிட் பண்ணுவோன்னு இருக்குது. ஆனால் இந்த உலகத்தை நடக்கிறது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியாமல் இருக்குது. அதான் பார்ப்போம். அமைதியாக வாழ போகிற வீடு அங்கே பின்னாடி இருக்குது. எல்லாரோடைய கடைசி வீடு அது தானே. ஸோ தெரியாது உங்களுக்கு, பட் வியா ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டா கழிச்சிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அதான் சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்கணும். என்னென்ன மாதிரி இருக்கணும், ஒரு பிரச்சனையும் இல்லை, மைண்டில் எதுவும் இல்லை. அந்த
பாகு பார்வை பார்க்காம அப்படி வாழணும். அந்த இவங்க பெருசு அவங்க பெருசு அவங்க 2 பேருக்கும் அதுவும் இல்லை. என்ன சொல்கிறது, பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பேர்னு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, வயசு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இதே நாமன்னா எந்த ஊர் எந்த நாடு, இப்போ ஸ்ரீலங்கா இருந்தால் உடனே கேள்வி கேட்பாங்க, தெரியும் தானே என்ன கேட்பாங்கன்னு, அதை கேட்பாங்க. ஏன் எதுக்கு? அவட்ட சொல்லுங்க, அவட அக்கா போயிட்டான்னு விட்டுட்டு. Het is egal gesagt. Siehst du? அப்படி போனவங்க சொல்லுங்க. நீங்க போவேண்ணா. அவங்க வந்து சண்டை போட்டுட்டு எல்லா பிள்ளைகளும் சண்டை போட்டாங்க. ஒரு பந்துக்கு சண்டையை போட்டுட்டு போயிட்டாங்க. அவர் பந்தை எடுத்துட்டு போயிட்டார். உங்களோட படிச்சவர் இருக்கார் தானே, அவர் தான் ஏதோ சொன்னார். 3 பேரை போய் கேட்டான்னு தான் கேட்டேன். இங்க வாங்கல குட்டி இருக்கா, சண்டை பிடிச்சாங்க குட்டி. அவங்க எல்லாரும் ஒரு பந்துக்கா சண்டை பிடிச்சாங்க. கொஞ்சம் வயசு பெரியவங்க தானே, அவங்க சின்ன பிள்ளைங்க இல்லை தானே, அவங்க பெரியவங்க தானே. விஷயம், பார்க்குக்கு வந்தா பிள்ளையில கவனமா பாருங்க. 2 அக்கா தங்கச்சி, வயசு 7 மட்டும் இருக்கும். என்ன குட்டியம்மா, அந்த சின்ன பிள்ளைக்கு வந்து வயசு 3 வயசாமா. ஸோ 5 வயசு போல அந்த பிள்ளைய தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை நான் 2 பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ நானும் போயிட்டு கேட்க முடியாது தானே, யாரு நீங்க எதுக்கு தேடுறீங்க அப்படின்னு. பட் நான் சொன்னேன் இந்த ரிஸ்ட்டுக்கு போனவங்கன்னு. அதை மட்டும் நாங்கள் சொல்லி போட்டு விட்டுட்டோம். என்ன குட்டி, என்னம்மா சமருக்கு இப்படி இயல பூ வரும். கீர்ஸ்ப்ளூட்டை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இதை விட அழகா இன்னொன்று இருக்கு, நான் காட்டுறேன். எங்க இருக்கம்மா அது? அங்கிட்ட முன்னாடி இருக்கேன்னு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குட்டு. வியாக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா? அதான் எனக்கு தான் அதுவும் பிடிச்சிருக்கு. வியா, உங்களோட ஃபேவரட் சாங், கரண்ட் ஃபேவரட் சாங் என்ன? இங்க பாருங்க, இதுதான் அந்த பூ பாருங்க. அட ஆமால, இதுவும் அது ஒன்று தான். இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. அது பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட இந்த தாமரை பூ மாதிரி இருக்கும். சரியா, தாமரை பூ மாதிரி இருக்கும். அழகா வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குன்னு. பார்க்கும்போதே அழகா இருக்கு. ஸோ இப்போ இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது பிளான் இல்லாத காணொலி தானே. இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம உறவினருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் போடுங்க, கமெண்ட்டும் போடுங்க. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. இன்னைக்கு உங்களோட விடைபெறுகிறேன், உங்கள் திரு. நாளைக்கு வேற ஒரு காணொலி சந்திக்கும் வரை பாய் பாய்.